சரி, முதல் பாடல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ம், ஆரம்பிக்கலாம். ம். இது விநாயகரோட உருவத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. வெறும் விநாயகர்னு சொல்லாம ஒரு பிரம்மாண்டமான சித்திரத்தையே வரைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா. பங்கயத்தாளும் ஒரு 4 தோளும் படாமுகமும் தாமரை மாதிரி பாதம் 4 கை யானை முகம்னு அடுக்கிக்கிட்டே போகுது. ஆமா, அந்த ஒவ்வொரு வர்ணனைக்கும் பின்னாலையும் ஒரு குறியீடு இருக்கு. உதாரணமா, பங்கயத்தாள். தாமரை போன்ற பாதம். தாமரை சேத்துல மலர்ந்தாலும் அது மேல சேறு ஒட்டாது. அது மாதிரி இந்த உலகியல் பந்தங்களுக்கு நடுவுல இருந்தாலும் தெய்வீக நிலைங்கிறது எப்போதுமே தூய்மையானது, பற்றற்றது அப்படிங்கறத காட்டுது. ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து திங்களின் கோடும், அதாவது பிறைச்சந்திரன் மாதிரி ஒரு வளைஞ்ச தந்தம். ஆமா. அப்புறம் கையில வளர்முதகத்துடன் ஒரு பெரிய மோதகம், அதோட அங்குஷ பாசமும். ம், அந்த 3 பொருட்களும் ரொம்ப முக்கியம். அந்த மோதகம் வெறும் இனிப்பு பண்டம் இல்ல, ஓ, அது ஞானத்தோட சுவை, ஞானம் தர்ற பேரன்பத்தோட அடையாளம். அப்போ அங்குஷமும் பாசமும். எனக்கு அதுல ஒரு சின்ன முரண்பாடு தெரியற மாதிரி இருக்கு. என்ன முரண்பாடு? அங்குஷம்ங்கிறது யானைய அடக்க பயன்படுத்துற ஒரு கூர்மையான கருவி, ஒரு விதமான கட்டுப்பாடு. சரி. ஆனா பாசம்ங்கிறது அன்போட தம்பக்கம் இழுக்கிற ஒரு கயிறு. இந்த 2 எதிரெதிரான சக்திகளும் ஒரே தெய்வத்துக்கிட்ட எப்படி வேலை செய்யுது? மிக அருமையான கேள்வி. ஆனா இது முரண்பாடு இல்ல, இது ஒரு சமநிலை. சமநிலையா? ஆமா. அங்குஷம் நம்ம மனச தப்பான வழியில போகாம கட்டுப்படுத்துற ஒரு உள்முகமான சக்தி. ஓ, நமக்குள்ள கட்டுப்பாடு. கரெக்ட். பாசங்கிறது உலகத் துன்பங்கள்ல சிக்கி தவிக்கிற பக்தர்களை இறைவன் தன் பக்கம் அன்போட இழுத்து அவங்க பந்தங்களை அறுக்கிற ஒரு வெளிமுகமான கருணை. வாவ், ஒன்னு உன்னடால செய்யுது, இன்னொன்னு வெளியே இருந்து இழுக்குது. ஆமா, ரெண்டுமே நம்மள நல்வழிப்படுத்தத்தான். ஆஹா, கட்டுப்படுத்துவதும் கருணை, ஈர்ப்பதும் கருணை. பாடலோட கடைசியில என்றனை ஆண்டருள்வாய்ன்னு ஒரு கோரிக்கை வருது. அது வெறும் கோரிக்கை இல்ல, அது ஒரு முழுமையான சரணாகதி. சரணாகதியா? ஏன் வாழ்க்கை ஏன் கண்ட்ரோல்ல வேண்டாம், அது உன் வழிகாட்டுதலின்படி அமையட்டும்னு தன்னை முழுமையா ஒப்படைக்கிற நிலை. எல்லாம் சரி, ஆனா இந்த பாடல்ல என்ன கொஞ்சம் நிறுத்தி யோசிக்க வச்ச ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? பாடலோட கடைசியில வெங்கயமே அப்படின்னு விநாயகரை அழைக்கிறாரு. வெங்கயம்னா கடும் சினமுடைய யானைன்னு பொருள் வருது. ம், ஆமா, இவ்ளோ நேரம் கருணை, ஞானம், சரணாகதின்னு பேசிட்டு திடீர்னு கடவுளை பார்த்து கோபக்கார யானையேன்னு கூப்பிடுறது கொஞ்சம் முரணா இல்லையா? ஏன்? இதுதான் இந்த பாடலோட உச்சம்னே சொல்லலாம். அந்த கோபம், அந்த மூர்க்கம் பக்தர்கள் மேல காட்டப்படுறதில்ல. அப்போ ஒரு தாயானை தன் குட்டிக்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கும். ஆனா அந்த குட்டிய தாக்க வர்ற எதையும் மிக மூர்க்கமா தாக்கி அழிக்கும். ஓ, அப்போ அந்த கோபம் நம்ம மேல இல்ல, நமக்காக. எக்ஸாக்ட்லி. பக்தர்களோட வாழ்க்கையில வர்ற தடைகள், தீய சக்திகள், அறியாமை, இதையெல்லாம் அழிக்கிறதுக்காக வெளிப்படுற ஒரு பெரும் ஆற்றல் தான் அது. அடடா, அது ஒரு தண்டன சக்தி இல்ல, ஒரு பாதுகாப்பு கவசம். இந்த ஒரு வார்த்தை கடவுளுக்கும் பக்தருக்கும் உள்ள உறவே வேறொரு கோணத்துல பார்க்க வைக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. அது கருணையின் தீவிர வடிவம். சரி, அப்போ முதல் பாடல் விநாயகரோட பிரம்மாண்டமான அர்த்தங்கள் நிறைஞ்ச வெளித்தோற்றத்தை ஒரு சிற்பம் மாதிரி நம்ம கண் முன்னாடி நிறுத்துது. ம், ஆனா பக்திங்கிறது வெளியேர்ந்து ரசிக்கிற விஷயம் இல்லையே. இல்ல. அது நமக்குள்ள போகணும், நம்ம வாழ்க்கையோட கலக்கணும். 2வது பாடல் நம்மள அந்த அக உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. ஆமா, வெளிப்புற தரிசனத்திலிருந்து அக உணர்வுக்கு பயணம் செய்து 2வது பாடல். அந்த வரிகளே எவ்வளவு எளிமையா ஆனா ஆழமா இருக்கு பாருங்க. உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும். ஒரு தொழிலை பண்ணும் பொழுதும் பகரும் பொழுதும். ஆமா, நான் சாப்பிடும்போது, தூங்கும்போது, வேலை செய்யும்போது, பேசும்போது, என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியிலையும் உன் நினைப்ப என் மனசுல இருக்கணும்னு கேக்குறார். பக்தி மார்க்கத்துல இத ஸ்மரணம்னு சொல்வாங்க. அதாவது இடைவிடாத தியான நிலை. இது காலையில ஒரு 10 நிமிஷம் விளக்கேத்தி செய்யற பூஜை இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு 24/7 அவரோட வாழ்ற ஒரு வாழ்க்கை முறை. இன்றைய உளவியல் மொழியில சொன்னா இது ஒரு விதமான மைண்ட்ஃபுல்னஸ். ஓ, மைண்ட்ஃபுல்னஸ். நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் ஒரு தியானமா மாத்துறது. அந்த நிலையத்தான் பக்தர் இங்க கேக்குறார். ஆனா அந்த நிலைய தன் சொந்த முயற்சியால அடைஞ்சிட முடியும்னு அவர் நினைக்கல போல. எப்படி சொல்றீங்க? ஏன்னா பாட்டோட அடுத்த வரியில நன்னும் கருத்து தமியேனுக்கென்றைக்கு நல்குவையோன்னு கேக்குறார். ம், உன் பாதங்களை பத்திக்கிற அந்த மனச இந்த எளியனுக்கு எப்போ அருள் செய்வாய் அப்படின்னு கெஞ்சுறார். நான் அடைவேன்னு சொல்லல, நீ எப்போ தருவாய்ன்னு கேக்குறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுல ஒரு ஆழமான பணிவு இருக்கு. அந்த இடைவிடாத நினைவு நிலைங்கிறது ஒரு தகுதி இல்ல, அது ஒரு வரம். வாவ்,
அது இறைவனோட அருளால மட்டுமே கிடைக்கக்கூடியது. நிச்சயமா அந்த புரிதல் அந்த பக்தருக்கு இருக்கு. இந்த பாடல்ல விநாயகரை அழைக்கிற விதமும் கொஞ்சம் மாறுது. விண்ணும் புகழ்கட ஊர்வாழும் கள்ள விநாயகனே என்கிறார். ஆமா, விண்ணுலகத்தாரும் புகழும் திருக்கடவூரில் வாழும் கள்ள விநாயகரே. இதுல என்ன சிறப்பு? இது ஒரு நுட்பமான வளர்ச்சி. முதல் பாடல் பூமியில அவரோட ஆற்றலை காட்டுச்சு, வெங்கயம்னு அவரோட வலிமையை சொல்லுச்சு. சரி. இந்த பாடலோ அவரோட பெருமை பூமிக்கு மட்டும் சொந்தமில்ல, வானுலகத்தாரும் தேவர்களும் அவரை போற்றுகிறார்கள்னு சொல்லி அவரோட பிரபஞ்ச முக்கியத்துவத்தை உணர்த்துது. ஓ, அப்போ அவர் வெறும் உள்ளூர் தெய்வம் இல்ல, ஒரு காஸ்மிக் காட். Correct. அப்படியானா பிரபஞ்சமே போற்றும் ஒரு தெய்வத்தோட நான் ஏன் இடைவிடாம தொடர்புல இருக்கக்கூடாதுங்கிற ஏக்கம் அந்த பக்தருக்கு இன்னும் அதிகமாகுது. சரியா பிடிச்சிங்க. அந்த ஏக்கத்தோட வெளிப்பாடு தான் இந்த வேண்டுதல். அருமை. அப்போ முதல் பாடல் உருவ தரிசனம், 2வது பாடல் அந்த உருவத்தை அகத்துல இருத்திக் கொள்ளும் ஏக்கம். சரி, இப்படி முழு நேரமும் பக்தி செஞ்சா அவரை நினைச்சுக்கிட்டே இருந்தா என்ன கிடைக்கும்? என்ன பலன் இல்லையா? ஆமா. 3வது பாடல் நேரடியாவே இந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி தொடங்குது. பக்தியோட விளைவை, அதோட பலனை இந்த பாடல் ரொம்ப தெளிவா விளக்குது. பாடலோட முதல் 2 வரியே ஒரு சவால் விடுற மாதிரி இருக்கு. ஆமாம். யாதொன்றை யாகிலும் எண்ணிய போதும் உன் இணைக்கமல் பாதம் பரவிய பேர்கட் கலாது பலித்திடுமோ. அதாவது எந்த ஒரு காரியத்தை நினைச்சாலும் உன்னோட பாதங்களை வணங்குற பக்தர்களுக்கு இல்லாம வேற யாருக்காவது அது நிறைவேறுமா? ஆமா, இது ஒரு கேள்வி மாதிரி இருந்தாலும் நிறைவேறவே நிறைவேறாதுங்கிற ஒரு உறுதியான பதில் இதுல ஒலிக்குது. கரெக்ட். அது ஒரு ரிட்டாரிக்கல் கொஸ்டின். ஆனா இத சிலர் கடவுளை வேண்டினாதான் காரியம் நடக்கும்னே ஒரு சாதாரண கொடுக்கல் வாங்கல் உறவா பார்க்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா, ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்சாக்ஷன் மாதிரி. அந்த பார்வையிலிருந்து இந்த தத்துவார்த்தமான பார்வைக்கு எப்படி வருது? இதுதான் இந்த பாடலை புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற முக்கியமான புள்ளி. இது கொடுக்கல் வாங்கல் இல்ல, பின்ன இது ஒரு விதமான காரண காரிய தத்துவம். விநாயகரை தடைகளை நீக்குபவர்னு சொல்றோம். ஆமா, தடைகள் வெளியே மட்டும் இல்ல, நமக்குள்ளேயும் இருக்கு. அகங்காரம், சந்தேகம், பயம், இதெல்லாம் தான் பெரிய தடைகள். ஓஹோ. இறைவனோட பாதங்கள்ல சரணடையும் போது நான் செய்றேங்கிற அகங்காரம் கரையுது. இது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் விலகுது. அப்போ வெற்றிங்கிறது இறைவன் கிட்ட இருந்து வர்ற ஒரு பரிசுங்கிறத விட அவரை முழுசா நம்புறதால நமக்குள்ள உருவாகிற தெளிவோட ஆற்றலோட விளைவுன்னு சொல்லலாமா? மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான் இதோட தத்துவ பார்வை. நம்ம ஆற்றல் சிதறாம ஒருமுகப்படும் போது நம்ம முயற்சிகள் இயற்கையாவே வெற்றி பெறும். வாவ், அவர் உள்தடைகளை நீக்கிறார், வெளித்தடைகள் தானாவே விலகும். எக்ஸாக்ட்லி. இந்த பாடல்ல விநாயகர் எங்க இருக்கார்னு ஒரு சித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் ரொம்ப துல்லியமா. பேதம் தெரிந்த மறையோர் தமது பெருஸ்தெருவில் வேதம் பயில்கடவூர். இது ஒரு சாதாரண முகவரி இல்ல, இது ஒரு பண்பாட்டு குறிப்பு. எப்படி? பேதம் தெரிந்த மறையோர்னா வேதங்களோட பல பிரிவுகளையும் நுணுக்கங்களையும் நல்லா தெரிஞ்ச பண்டிதர்கள். அவங்க வாழ்ற பெரிய தெருவுல வேதங்கள் தொடர்ந்து ஓதப்படும் திருக்கடவூர். அப்போ இது விநாயகரை எங்கோ ஒரு மலை உச்சியிலயோ காட்டுலயோ இருக்கிற தெய்வமா காட்டல. மாறாக கல்வி, ஞானம், வேதங்கள் ஒலிக்கிற ஒரு சமூகத்தோட மையத்துல அவரை நிலைநிறுத்துது. ஞானத்தோட பிறப்பிடமான வேதங்கள் எங்க ஒலிக்குதோ அங்கு ஞானத்தோட வடிவமான விநாயகர் இருக்கார். ஆமா, இது அவரோட சக்தியை இன்னும் உறுதிப்படுத்துது. அவர் வெறும் தசை பலத்தால தடைகளை நீக்கிறவர் இல்ல, ஞானத்தோட பலத்தால தடைகளை நீக்கிறவர்னு இது உணர்த்துது. அப்போ இந்த 3 பாடல்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. முதல்ல விநாயகரோட கம்பீரமான குறியீடுகள் நிறைஞ்ச திருவுருவத்தோட தரிசனம். ஆமா. அப்புறம் அந்த உருவத்தை ஒவ்வொரு நொடியும் மனசுல இருத்துற உள்ளார்ந்த ஏக்கம். ஆமா, பந்தம் ஆழமாகுது. கடைசியா அந்த ஆழமான பந்தம் தான் நினைச்ச காரியங்களை நிறைவேற்றுற திறவுகோலிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. சில வரிகளுக்குள்ள ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்தையே காட்டிடுது. சரியா தொகுத்தீங்க. உருவத்துல, அதாவது ரூபத்துல தொடங்கி உணர்வுல, அதாவது பாவத்துல கலந்து பயனோடு, அதாவது பலத்தோட நிறையுது. வாவ். ஒரு பக்தனோட மனநிலை எப்படி படிப்படியா வளரணும்னு இந்த பதிகம் அழகா வரிசைப்படுத்துது. அதனாலதான் இது வெறும் புகழ்ச்சி பாடல் இல்ல, ஒரு பக்தி மனநிலையை உருவாக்குறதுக்கான வழிகாட்டின்னு சொல்றோம். கடைசியா இந்த விநாயகரோட பெயர் கள்ள விநாயகர். இந்த கள்ளன்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வியா இருக்கு. கள்ளன்னா திருடன், பக்தர்களோட உள்ளத்தை கொள்ளை கொள்பவர்னு ஒரு அழகான விளக்கம் சொல்வாங்க. அது சரி. ஆனா நாம பார்த்த இந்த கம்பீரத்துக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் திருடன்கிற வார்த்தைக்கு என்ன சம்பந்தம்? நல்ல கேள்வி. அதனால உங்களுக்காக ஒரு சிந்தனை. அவரோட சக்தி, தோற்றம்,
வேதம் ஒலிக்கிற ஊர்ல அவர் இருக்கிறது, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கள்ளன்கிற சொல்லுக்கு நமக்கு தெரியாத வேற ஏதாவது தொன்மையான ஆழ்ந்த பொருள் இருக்க வாய்ப்பு இருக்கா? அல்லது திருடன்கிற இந்த அடைமொழி கடவுளை பத்தின நம்ம வழக்கமான சிந்தனைகளை, அந்த சம்பிரதாயமான பிம்பங்களை ஆரம்பத்திலேயே உடைக்கிறதுக்காக, நம்மள ஒரு உலுக்கி சிந்திக்க வைக்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒன்றா? இது நீங்க மேலும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒன்று. நாம் அந்த 4வது பாடல்ல இருந்து தொடங்கலாம். அதுதான் மத்த 2க்கும் அடித்தளத்தை அமைக்குது. சரி, அந்த பாடல்தான் விநாயகரோட நிலைய ரொம்ப வலுவா வரையறுக்குது. அதோட முதல் வரியே என்னை திகைக்க வச்சுது. அரண்யன் பவனையும் அம்புயத்தோனையும் ஆழிச்சங்கு கரண்யன் பவனையும் கை தொழுவ வேண்டி உன் கால் தொழுவார். அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணுவ வணங்குறதுக்காக மக்கள் உங்க கால்களை வணங்குறாங்கன்னு சொல்றாரு. இதோட அர்த்தம் என்ன? மக்கள் நேரடியா மும்மூர்த்திகளை வணங்க முடியாதா? ஏன் விநாயகரை ஒரு இடைத்தரகர் மாதிரி இங்க காட்டணும்? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க விநாயகரை இடைத்தரகரா பார்க்கக்கூடாது. அவரை ஒரு திறவுகோலா, ஒரு மூலக்கடவுளா பார்க்கணும். அந்த கவிஞர் என்ன சொல்றாருன்னா, மத்த தெய்வங்களை அடையிற பாதையே விநாயகர் தான் அப்படிங்கிறது தான். இது ஒரு தத்துவார்த்தமான நிலைப்பாடு. ஓ, சைவ மரபுல எந்த ஒரு பெரிய செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஆமா, விநாயகரை வணங்குவது வழக்கம். அதேதான். அதை இங்க கவிஞர் உருப்படி மேலே எடுத்துட்டு போய் மத்த தெய்வ வழிபாட்டுக்கே விநாயகர் வழிபாடு தான் முதல் படின்னு சொல்றாரு. இது விநாயகரோட முதன்மை நிலைய மத்த எல்லாரையும் விட அவர் முக்கியமானவர்ங்கிற கருத்தை ரொம்ப அழுத்தமா நிலைநிறுத்துது. சரி, அப்போ முதல் அடியே விநாயகரை பிரபஞ்சத்தோட நுழைவாயலா வச்சிடுது. பாடலோட பிற்பகுதியும் சுவாரஸ்யமா இருக்கு. இரவும் பகலும் இயலிசை நாடகம் என்னும் நன்னூல் விரவும் தமிழ்க்கடவூர் வாழும் கள்ள விநாயகனே. இங்க முத்தமிழையும் திருக்கடவூர்ன்ற ஊரையும் குறிப்பிடுறாரு. இது ஏன் முக்கியம்? தெய்வீகத்தை அந்த நிலத்தோடையும் அந்த மக்களோட கலாச்சாரத்தோடையும் பிணைக்கிறது தான் இதோட நோக்கம். அவர் ஏதோ வானத்துல இருக்கிற ஒரு தெய்வம் இல்ல. அவர் இயல், இசை, நாடகம்னு முத்தமிழும் செழிச்சு வளர்ற திருக்கடவூருங்கிற ஊர்ல வாழ்ற தெய்வம். ஓ, அப்படியா? ஆமா. இதன் மூலம் கடவுள், மொழி, நிலம் இந்த 3ம் பிரிக்க முடியாததுன்னு கவிஞர் சொல்றாரு. அந்த தெய்வம் அந்த தமிழ் கலாச்சாரத்தோட ஒரு அங்கம், அதோட பாதுகாவலர். இது அந்த பகுதி மக்களோட அடையாளத்தோட இறைவனை இணைக்குது. புரியுது. வழிபாடுங்கிறது தனிப்பட்ட ஆன்மீக அனுபவமா மட்டும் இல்லாம ஒரு சமூகத்தோட கூட்டு அடையாளமாவும் மாறுது. ஆஹா. பாடல் விநாயகரை தெய்வங்களுக்கெல்லாம் முதன்மையானவராகவும் தமிழ் பண்பாட்டோட மையமாவும் நிலைநிறுத்துது. இத மனசுல வச்சுக்கிட்டா அடுத்த பாட்டுல வர்ற அந்த தொனி மாற்றம் இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. இவ்ளோ பெரிய கடவுள்கிட்ட ஒரு பக்தன் எப்படி அப்படி பேச முடியும்? இப்போதான் நாம அந்த புதிரோட மையத்துக்கு வர்றோம். அந்த 5வது பாடலை பார்ப்போம். ஆமா. துதியேன் எனினும் தொழுகேன் எனினும் மதியேன் எனினும் வணங்கேன் எனினும் வலிய வந்து கதியத் தரும் வழி காட்டிடுவாய். நான் இத படிச்சப்போ எனக்கு நம்பவே முடியல. நான் உன்னை புகழ மாட்டேன், தொழ மாட்டேன், மதிக்கவும் மாட்டேன், வணங்கவும் மாட்டேன். ஆனா அதெல்லாம் உன் பிரச்சனை. நீ வலிய வந்து எனக்கு நல்ல வழிய காட்டணும். இது என்ன வகையான பக்தி? இது பக்தியா இல்ல மிரட்டலா? ஒரு மனுஷனுக்கு இவ்ளோ தைரியம் எப்படி வந்துச்சு? இத தைரியம்னு சொல்றதை விட உரிமைன்னு சொல்லலாம். இது ஆணவத்தோட குரல் இல்ல, ஆழமான நம்பிக்கையோட குரல். அந்த பக்தன் இங்க என்ன சொல்றான்னா, ஒரு மனுஷனா நான் பலவீனமானவன், என் மனசு மாறும், என் செயல்கள்ல நான் தவறலாம், நான் உன்னை வணங்க மறந்து போகலாம். ஆனா நீ தெய்வம், உன் குணம் கருணை காட்டுறது. நான் என் நிலையிலிருந்து மாறினாலும் நீ உன் தெய்வீக நிலையிலிருந்து மாறக்கூடாது. இதுதான் அதோட உள்ளர்த்தம். ஒரு குழந்தை தன் தாய்கிட்ட சண்டையிடுற மாதிரி இருக்கே. நீ எனக்கு சாப்பாடு தரலைன்னா நான் சாப்பிட மாட்டேன், ஆனா நான் பட்டினியா கிடந்தா அது உன் தப்புதான்னு ஒரு குழந்தை சொல்ற மாதிரி. அந்த உறவோட ஆழத்திலிருந்து வர்ற ஒரு உரிமை குரல். மிகச்சரியான உதாரணம். அந்த உறவு ஒரு ஒப்பந்தம் கிடையாது. நான் உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன், நீ எனக்கு இந்த வேலையை கொடு அப்படிங்கிறது ஒரு வியாபார ஒப்பந்தம். கரெக்ட். ஆனா இங்க பக்தன் சொல்றது, நமக்குள்ள இருக்கிறது வியாபாரம் இல்ல, ரத்த சம்பந்தம் மாதிரி. நான் தப்பு செஞ்சாலும் நீ என்னை கைவிட மாட்டேங்கிற பிறப்புரிமையோட கேட்கிறேங்கிறான். இங்க சடங்குகளை விட உறவு முக்கியத்துவம்ங்கிறது. அப்படியானா பக்திங்கிறது நாம செய்யற செயல்கள்ல இல்ல, நாம கொண்டிருக்கிற உறவுல இருக்குன்னு சொல்றீங்களா? நான் என் கடமையை செய்ய தவறினாலும் இறைவன் தன் கருணையை காட்ட தவற மாட்டேன்ற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் உண்மையான பக்தி. அதுதான் இந்த பாடலோட சாரம். எல்லாத்தையும் விட முக்கியமானது பாடலோட இறுதியில வர்ற நின் கருணையினால்ங்கிற வரிதான். பக்தன் கேக்குறான், நீ எனக்கு வழி காட்டணும், எதனால?
என் பக்தி செயல்களாலன்றோ என் தகுதியாலன்றோ அவன் சொல்லல, உன் கருணையினால்னு சொல்றான். அதாவது என் செயல்கள் பூஜ்யமா இருந்தாலும் உன் கருணை எல்லையற்றது. அந்த எல்லையற்ற கருணையின் அடிப்படையில எனக்கு வழிகாட்டுறது உன் கடமைங்கிறான். இது சரணாகதியோட ஒரு வித்தியாசமான ஆனா ரொம்ப ஆழமான வெளிப்பாடு. தன் இயலாமைய முழுமையா ஒப்புக்கொண்டு இறைவனோட கருணைய மட்டுமே நம்பியிருக்கிற நிலை இது. சரி, இந்த விளக்கம் அந்த பாடலுக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுக்குது. தடுமாறுற பக்தனுக்கு இறைவன் நிபந்தனையின்றி உதவணுங்கிற கோரிக்கை இது. இதை ஏத்துக்கிட்டா கூட அடுத்த பாடல் இந்த வாதத்தை முழுக்க முழுக்க தலைகீழா மாத்திடுது. அங்க நிபந்தனைகள் தெளிவா வைக்கப்படுது. ஆமா, 6வது பாடல் முற்றிலும் வேற ஒரு தளத்துல இயங்குது. அது ஒரு புது கண்ணோட்டத்தை நமக்கு தருது. அந்த பாட்டுல பக்தி செஞ்சா என்னென்ன கிடைக்கும்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. நாகதுன்றகம், பல பணி அடை, நவநிதிகள் பாகஞ்சு, மென்மொழியாள் போகமும்னு. அதாவது பாம்பு, குதிரை மாதிரியான வாகனங்கள், விலை உயர்ந்த ஆபரணங்கள், நவநிதிகள், தேன் போன்ற மொழியுடைய மனைவியோட இன்பம்னு எல்லா உலகியல் செல்வங்களையும் குறிப்பிடுறாரு. 5வது பாட்டுல எதையும் எதிர்பார்க்காத ஒரு பக்தனை பார்த்தோம். இங்கே எல்லாத்தையும் எதிர்பார்க்கிற ஒரு சூழல் உருவாக்கப்படுது. ஆம், ஆனா அந்த பலன்கள் யாருக்கு கிடைக்குங்கிறதுல தான் சூட்சுமமே இருக்கு. முந்தைய பாட்டுல கருணையை யாசிச்ச பக்தனோட நிலையிலிருந்து இந்த பாடல் பக்தியில உச்சத்தை அடைஞ்சவனுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுது. இங்கதான் அந்த முக்கியமான நிபந்தனை வருது. அதுதான் அந்த வரியோட திருப்புமுனை. உன்றன் பாதமதில் மோகம் திகழப் பணிந்தோர்க்கு அல்லாமல் முயன்றிடுமோ. அதாவது உன் பாதங்கள்ல தீராத ஆசையோட ஒரு விதமான மோகத்தோட பணிபவர்களுக்கு கிடைக்குமே தவிர மத்தவங்க எவ்ளோ முயற்சி செஞ்சாலும் இது கிடைக்காதுன்னு சொல்றாரு. இந்த மோகம்ன்ற வார்த்தை இங்க ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுது. அது வெறும் அன்பு இல்லனா பக்திங்கிறத விட தீவிரமானதா ஒலிக்குது. மிகச்சரியா பிடிச்சிங்க. மோகம்ங்கிறது ஒரு தீவிரமான, கட்டுக்கடங்காத, தன்னை மறந்த ஒரு காதல் நிலை. உலகியல் விஷயங்கள்ல மோகம் இருந்தா அது அழிவுக்கு வழிவகுக்கும். ஆனா இங்க கவிஞர் அந்த மோகத்தை இறைவனோட பாதங்கள்ல வைன்னு சொல்றாரு. அந்த தெய்வீக காதல் ஒருத்தனுக்கு இருந்தா அவனுக்கு உலகியல் செல்வங்கள் தானா எந்த முயற்சியும் இல்லாமலே வந்து சேரும்னு சொல்றாரு. அது இல்லனா நீ எத்தனை யாகங்கள் செஞ்சாலும், எத்தனை சடங்குகள் செஞ்சாலும், எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பயனில்லை. இப்பதான் நீங்க ஆரம்பிச்ச அந்த முரண்பாடு புரியுது. 5வது பாட்டுல பக்தன் சொல்றான், நான் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன், நீயே வா. 6வது பாட்டுல கவிஞர் சொல்றாரு, மோகம் இல்லனா நீ எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் வீண். இந்த ரெண்டையும் எப்படி இணைச்சு பாக்குறது? இது முரண்பாடு இல்ல, பக்தியோட 2 வெவ்வேறு நிலைகள் அல்லது 2 வெவ்வேறு பாதைகள். 5வது பாடல் ஆன்மீக பயணத்துல தடுமாறுற, தன் பலவீனங்களை உணர்ற ஒரு பக்தனோட நிலை. அவன் செயல்களை நம்பல, இறைவனோட கருணையை மட்டுமே நம்புறான். அது ஒரு மாதிரியான SOS அழைப்பு. சரி. ஆனா 6வது பாடல் முழுமையான சரணாகதி அடைஞ்சு இறைவனோட தன்னமறந்த காதல் நிலையில இருக்கிற ஒரு பக்தனோட நிலை. அங்க பக்தன் செயல்கள்ல கவனம் செலுத்தல, தன் உணர்வோட தீவிரத்துல கவனம் செலுத்துறான். ஓ, அப்படியா? ஒன்னு செயல்களை கைவிட்டு கருணைய நாடுறது, இன்னொன்னு செயல்களை தாண்டி தீவிரமான உணர்வு நிலையில இறைவனோட இணையறது. 5வது பாட்டுல பக்தன் தன் தரப்பிலிருந்து பேசுறான், நான் துதிக்கல, தொழல. 6வது பாட்டுல கவிஞர் ஒரு பொதுவான விதிய சொல்றாரு, மோகம் திகழ பணிஞ்சா எல்லாம் கிடைக்கும். துல்லியமா 5வது பாடல் நான் பூஜ்யம், நீதான் எல்லாம்ங்கிற நிலை. 6வது பாடல் என் உணர்வு உண்மையான எல்லாம் எனக்கு கிடைக்குங்கிற நிலை. நீங்க எந்த செயலும் செய்யாம இருக்கலாம், ஆனா உங்க உணர்வு, அந்த மோகம் உண்மையானதா, தீவிரமானதா இருந்தா அதுவே போதும். அந்த தெய்வீக காதல் இருந்தா பலன்கள் உங்களை தேடி வரும். அது இல்லன்னா உங்க முயற்சிகள் வெறும் வெளிப்புற சடங்குகளாவே முடியும். ஆக பக்திங்கிறது செயல்ல இல்ல, உணர்வோட தீவிரத்துல தான் இருக்குங்கிறது தான் மையச் செய்தி. இப்போ இந்த 3 பாடல்களையும் ஒன்னா பாக்கும்போது ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. 4வது பாடல் விநாயகரை இந்த பிரபஞ்சத்தோட மைய சக்தியா, மத்த தெய்வங்களுக்கான நுழைவாயிலா நிலைநிறுத்துது. 5வது பாடல் அந்த மைய சக்தி கிட்ட தடுமாறுற ஒரு பக்தன் எந்த தகுதியும் இல்லாட்டாலும் உரிமையோட கருணையை யாசிக்க முடியும்னு காட்டுது. 6வது பாடல் அதே மைய சக்தியோட தன்னை மறந்த காதல் நிலையில ஒருத்தன் இணைஞ்சா அவனுக்கு கிடைக்காததுன்னு எதுவுமே இல்லைன்னு உறுதியளிக்குது. இது ஒரு பக்தனோட பயணத்தோட வெவ்வேறு கட்டங்கள் மாதிரி இருக்கு. மிகச்சரி. இது ஒரு முழுமையான ஆன்மீக வழிகாட்டி மாதிரி இருக்கு. முதல்ல இறைவனை பரமசக்தியா ஏத்துக்கிறது.
ரெண்டாவதா, நம்மளோட குறைகளையும் பலவீனங்களையும் உணர்ந்து தகுதியின் அடிப்படையில இல்லாம உரிமையின் அடிப்படையில கருணைய வேண்டறது. மூணாவதா, செயல்களை கடந்து தீவிரமான அன்பின் மூலமா இறைவனோட ஒன்றிணைஞ்சு அதன் மூலமா எல்லாத்தையும் பெறுறது. இந்த 3 நிலைகளும் பக்தியோட வெவ்வேறு பரிமாணங்களை காட்டுது. அது 7வது பாடல்ல விநாயகரை இளங்குஞ்சர திழுங்கன்றேன்னு சொல்றாங்க. ஒரு செல்லமான சின்ன யானை கன்றா பாக்குறாங்க. ஆமா. ஆனா அதே பாடல்ல அடுத்த சில வரிகள்லே வளங்கொண்ட மூவர் தமைமறித்தே அப்படின்னு பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்களையே தடுத்து நிறுத்தினவர்னு சொல்றாங்க. ஒரு சின்ன குழந்தை மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு பிரபஞ்சத்தோட அதிபதியா காட்டுறது ஒரு பெரிய முரண்பாடா தெரியுது. ஏன் அப்படி? இது ஒரு மிக அழகான கேள்வி. பாருங்க, பக்தி இலக்கியத்தோட மையமே இந்த முரண்பாட்டுல தான் இருக்கு. அப்படியா? ஆமா. பக்திங்கிறது வெறும் பயத்துல வர்றதில்ல. அது அன்புல, பாசத்துல தான் ஆழமா வேரூன்றுது. அவரை ஒரு குழந்தையா கொஞ்சி தலையில குட்டி கொண்டு வணங்குறது ஒரு நெருக்கமான உறவை காட்டுது. சரி. உளங்க சிந்தங்கையால் குட்டி கொண்டோர்க்கோர் குறையும் உண்டோன்னு கேக்குறாங்க. அதாவது மனமுருகி கைகளால குட்டி கொள்றவங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு உறுதி. ஓ, அந்த சின்ன செயலுக்கு அவ்ளோ பெரிய பலனா? மிகச்சரியா சொன்னீங்க. முதல்ல அவரை அணுகக்கூடியவரா, அன்புக்குரியவரா காட்டிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அன்பு செலுத்துற அந்த தெய்வம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அந்த மூவர் தமை மறைத்தேங்கிற வரிக்கு பின்னால ஒரு பெரிய புராண கதையே இருக்கு. ஓ, அந்த பார்வதி தேவி கதை தானே? அதேதான். பார்வதி தேவி மஞ்சள்ல பிள்ளையார செஞ்சு அவரை காவலுக்கு வச்சுட்டு குளிக்க போவாங்க. அப்போ அங்க வர்ற அந்த கணவரான சிவனையே அவர் உள்ள விடாம தடுத்துடுவார். ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க அது ஒரு தத்துவ குறியீடா பயன்படுத்தப்படுது இல்லையா? கரெக்ட். இது வெறும் கதைய ஞாபகப்படுத்துறதுக்கு இல்ல. படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 அடிப்படை தொழில்களையும் செய்யற மும்மூர்த்திகளுக்கே இவர்தான் ஆதி. இவரே முதல்வன்னு நிலைநிறுத்ததான் இந்த வரி. அவங்க செயல்களுக்கே இவரோட அனுமதி தேவைன்னு ஒரு ஆழமான தத்துவத்தை இது சொல்லுது. அப்ப நாம அன்பா தலையில குட்டி கொள்ற அந்த யானைக்கன்று பிரபஞ்ச இயக்கத்தையே கட்டுப்படுத்துற சக்தி படைச்சது. இந்த 2 எண்ணத்தையும் ஒரே நேரத்துல மனசுல வச்சுக்கிறது தான் பக்தியோட ஒரு நிலை. அருமையா சொன்னீங்க. அதுதான். ஒரு நிமிஷம் யோசிச்சா கூட அந்த தனிப்பட்ட பாசத்துக்கும் பிரபஞ்ச அதிகாரத்துக்கும் நடுவுல பயணம் செய்யறது ஒரு அசாதாரண அனுபவமா இருக்கும். ஆமா. பாடலோட இறுதியில விளங்கும் புகழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனேன்னு அந்த ஊரையும் குறிப்பிடுறது இந்த பிரபஞ்ச சக்தியே ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையான கவனிப்பு. அந்த தெய்வம் எங்கேயும் நிறைஞ்சிருந்தாலும் திருக்கடவூருங்கிற அந்த தலத்துல அவரை சுலபமா கண்டுக்கலான்னு பக்தருக்கு ஒரு உறுதியை கொடுக்குது. இது பிரம்மாங்கத்தை அணுகக்கூடியதா மாத்திர ஒரு கவிதை உத்தி. பாடல்ல பிரபஞ்சத்தோட அதிபதியா பார்த்தோம். ஆனா இந்த 8வது பாடல் அதிலிருந்து விலகி ரொம்ப தனிப்பட்ட ஒரு பயத்தை, அதாவது மரண பயத்தை பத்தி பேசுது இல்லையா? ஆமா. தொனியே முழுசா மாறுது. ஒரு முழுமையான சரணாகது மாதிரி கேக்குது. ஆமா. இது ஒரு பொதுவான புகழ்ச்சி இல்ல. இது ஒரு தனிப்பட்ட மனிதனோட ஆழமான வேண்டுகோள். என்னை கண்டாவிக் கொள்ள நான் வரும் வேளையில் காத்திடுவாய். யமன் என் உயிரை எடுக்க வர்ற அந்த கடைசி நிமிஷத்துல எனக்கு நீதான் துணை, நீதான் பாதுகாப்புன்னு கேக்குறார். ஓ, இங்க விநாயகர் ஒரு பாதுகாவலரோட பாத்திரத்தை ஏத்துக்கிறார். பிரபஞ்ச நாயகன் இப்போ ஒரு தனிப்பட்ட பக்தனோட கடைசி நேரத்தை துணைவனா மாறுகிறார். அந்த பாதுகாப்போட தன்மையை விளக்க அவர் பயன்படுத்துற ஆயுதங்கள் கூட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. தண்டாயுதத்தையும் சூலாயுதத்தையும் தாங்கி என்னை. இந்த ஆயுதங்களோட முக்கியத்துவம் என்ன? இங்கதான் பாடலோட ஆழம் இன்னும் அதிகமாகுது. தண்டாயுதம்ங்கிறது மரணத்தோட அதிபதியான யமனோட ஆயுதம். சில சமயம் விஷ்ணுவோடையும் தொடர்பு படுத்துவாங்க. சரி. சூலாயுதம் அது அழிக்கும் கடவுளான சிவனோட பிரதான ஆயுதம். விநாயகர் இந்த 2 ஆயுதங்களையும் தாங்கி வர்றதா சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, எந்த சக்திகளை பார்த்து மனுஷன் பயப்படுறானோ அந்த சக்திகளையே அடக்கி ஆள்பவர் இவர்தான். அப்படின்னா யமன் கிட்ட இருந்தும் சிவன் கிட்ட இருந்தும் நம்மளை காப்பாத்த வேற யார்கிட்டயும் போக தேவையில்லை. ஆமா. மரணத்தையும் அழிவையும் தர்ற சக்திகளோட அதிபதியே உன்னை காக்க வர்றாருன்னு ஒரு பெரிய வாக்குறுதி இதுல இருக்கு. அதுதான். மரணத்தோட அதிபதி யமனோட தண்டத்தையும் அழிக்கும் கடவுள் சிவனோட சூலத்தையும் அவரே கையில வச்சிருக்காரு. அந்த சக்திகளை ஆள்பவரும் இவரே. இது வெறும் ஆன்மீக பாதுகாப்பு மட்டும் இல்ல, ஒரு விதமான மனரீதியான ஆறுதலும் கூட. ஆமா, இந்த இருண்ட தீவிரமான வேண்டுகோளுக்கு பின்னாடி திருக்கடவுரோட அழக வர்ணிக்கிற விதம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. வண்டாரவரஞ்சை மாமலர் சோலை வளப்புமுடன் விருந்தாவிய கடவுர் தேனீக்கள் ரீங்காரம் செய்கிற வானத்தை தொடுற அளவுக்கு உயரமான மலர் சோலைகள் இருக்கிற ஊர்னு சொல்றாங்க. மரண பயம்னு ஒரு இருண்ட விஷயத்த பேசும்போது இப்படி உயிரோட்டமுள்ள ஒரு இயற்கை காட்சியை ஏன் கொண்டு வராங்க?
இது ஒரு அற்புதமான கவிதை முரண். ஸ்தலத்தோட பெருமையும் அங்கு இருக்கிற இறைவனோட பெருமையும் பிரிக்க முடியாதது. சரி சரி. மரணத்தோட இருள பத்தி பேசினாலும் அந்த பாதுகாப்பு கிடைக்கிற இடம் செழிப்பும் வளமும் உயிர்ப்பும் நிறைஞ்சதுன்னு காட்டுறது மூலியமா வாழ்க்கையோட நம்பிக்கை அவர் இழக்கலன்னு உணர்த்துறாங்க. அந்த இடத்தோட புனிதம் இறைவனோட வாக்குறுதியை இன்னும் வலுவாக்குது. முதல் பாடல்ல மூமூர்த்திகளை தடுத்தவரா பார்த்தோம். இப்போ 9வது பாடல்ல கதை அப்படியே தலைகீழா மாறுது. இங்க அவங்களே இவரை வணங்குறதா சொல்லப்படுது. இந்த மாற்றம் எதை காட்டுது? இது ஒரு அழகான வளர்ச்சி. 7வது பாடல்ல அவங்க அதிகாரத்தை தடுத்தவர் 9வது பாடல்ல அவங்களால வணங்கப்படுபவர் ஆகிறார். இது விநாயகரோட நிலையை இன்னும் ஒரு படி மேல உயர்த்துது. எதுக்காக வணங்குறாங்க? அதுதான் சுவாரஸ்யம். மூவரும் தங்கள் தொழிலே புரிந்திட முந்தி முந்தி தாவரும் நெற்றியில் தாக்கியும் நாமத்தைச் சாற்றிடுவார். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த தொழில்களை சரியா செய்யறதுக்காக அவங்க முந்திக்கிட்டு வந்து நெத்தியில குட்டிக்கிட்டு இவர் பேரை சொல்றாங்களாம். அப்போ மனுஷங்களோட தடைகளை நீக்கிறது மட்டும் இல்லாம தெய்வங்களோட கடமைகள் தடையின்றி நடக்கிறதுக்கும் இவரோட அருள் தேவைப்படுது. இதுதான் விக்னேஸ்வரன்கிற பேரோட முழுமையான அர்த்தமா? ஆமா, தடைகளை நீக்குபவர். அந்த தடைகள் மனுஷங்களோட அன்றாட வாழ்க்கையில மட்டும் இல்ல, பிரபஞ்ச இயக்கத்திலும் கூட இருக்கலாம். அதை நீக்க தெய்வங்களும் இவரையே நாடணுங்கிற கருத்து அவரை மத்த எல்லா தெய்வங்களுக்கும் மேலான ஒரு நிலைக்கு உயர்த்துது. இந்த பாடலோட அடுத்த வரி என்னை ரொம்ப பாதிச்சுது. தேவரும் போற்றிய தேவே உனையன்றி தெய்வம் உண்டோ? இது ஒரு கேள்வியா தெரியல, ஒரு உணர்ச்சி பிரவாகமா, ஒரு பிரகடனமா தெரியுது. இது பக்தி இலக்கியத்தோட ஒரு சக்தி வாய்ந்த உத்தி. உன்னை தவிர வேற தெய்வம் இருக்கான்னு கேக்குறது மூலமாவே நிச்சயமா இல்லன்ற பதில ரொம்ப ஆணித்தரமா சொல்றார் பக்தர். ஒரு பதில் தேவையில்லாத கேள்வி. கரெக்ட். தன்னோட நம்பிக்கையோட ஆழத்தை, அதோட அசைக்க முடியாத தன்மையை இந்த கேள்வி மூலமா வெளிப்படுத்துறார். அதோட தேவரும் போற்றிய தேவேன்னு சொல்லி முடிக்கும்போது அந்த வாதம் முழுமையடையுது. பிரபஞ்சத்தின் அதிபதி, தனிப்பட்ட பாதுகாவலர், தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம்னு பல கோணங்கள்ல பார்த்துட்டோம். நாம பார்க்கற கடைசி பாடலான 10வது பாடல் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தத்துவார்த்தமான தளத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆமா, மைப்பொருவாரண மாமுக மீதினில் வாய்ந்த துதிக் கைப்பொருளேன்னு தொடங்குது. ஆமா, இங்க கவனம் அவரோட அதிகாரத்துல இருந்தும் புராண கதைகள்ல இருந்தும் விலகி அவரோட உருவத்துக்கும் கருணைக்கும் தத்துவத்துக்கும் மாறுது. மை மாதிரி கரிய நிறம் கொண்ட கம்பீரமான யானை முகம்னு வர்ணிச்சுட்டு அந்த முகத்துல இருக்கிற தும்பிக்கைய வெறும் துதிக்கைன்னு சொல்லாம துதிக்கை பொருளே, கைப்பொருளேன்னு சொல்றாரு. அந்த தும்பிக்கையே வணக்கத்துக்குரிய ஒரு முழுமையான பொருள்னு சொல்றாங்களா? சரியா சொன்னீங்க. விநாயகரோட உருவத்துல தும்பிக்கை ரொம்ப முக்கியம். அதுவே பிரணவ மந்திரமான ஓம்ங்கிறதோட வரி வடிவம்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சத்தோட ஆதிநாதமே அதுதான். ஓ அப்படியா? அதனால அந்த தும்பிக்கைய வணங்குறது பிரபஞ்சத்தோட மூலத்தையே வணங்குறதுக்கு சமம். அத வெறும் உடல் உறுப்பா பார்க்காம ஒரு தத்துவத்தோட சாரமா, ஒரு பொருளா பார்க்கறது ரொம்ப ஆழமான பார்வை. இவ்வளவு ஆழமான தத்துவத்தை அடையறதுக்கான வழியையும் அடுத்த வரியிலேயே ரொம்ப எளிமையா சொல்றாரு. என்று கைத்தொழுவோர்க்கு கருணை வைப்பாய். இதை அடையிறது இவ்ளோ சுலபமா? இதுதான் பக்தி மார்க்கத்தோட அழகு. அருளை பெறுறதுக்கான வழி ரொம்ப சிம்பிள்னு காட்டுது. சிக்கலான சடங்குகளோ பல வருஷ தத்துவ ஆராய்ச்சியோ தேவல்ல. அந்த தத்துவத்தை உணர்ந்து உண்மையான பக்தியோட கை கூப்பினா போதும், அவரோட கருணை நிச்சயம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. பாடலோட கடைசி 2 வரிகள் ஒரு முத்தாய்ப்பா நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவர் அந்த கோயிலோட மூலவரான அமுதகடேஸ்வரரோட, அதாவது சிவனோட இணைக்குது. பொய்ப்பணியோ அறியாத முதீசன் புகழும் எங்கள் மெய்ப்பொருளே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இணைப்பு. இந்த ஒரு வரியில கள்ள விநாயகரை திருக்கடவூர் கோயிலோட ஒட்டுமொத்த ஆன்மீக அமைப்புக்குள்ள சரியா பொறுத்துறாங்க. ஆமா, அவர் தனிச்சு நிக்கிற ஒரு தெய்வம் மட்டும் இல்ல, அந்த கோயிலோட மூலக்கடவுளான சிவனாலேயே மெய்ப்பொருள்னு அங்கீகரிக்கப்பட்டவர். மெய்ப்பொருள்னா தி அல்டிமேட் ரியாலிட்டி, உண்மையான சாரம். ஓ, ஒரு மகன் தந்தையால புகழப்படுற மாதிரி இங்க சிவன் தன் மகனான விநாயகரை புகழ்கிறார். இது அவருக்கு அசைக்க முடியாத ஒரு கௌரவத்தையும் தத்துவார்த்த முக்கியத்துவத்தையும் கொடுக்குது. அப்படியென அந்த 4 பாடல்களோட பயணத்தை நாம தொகுத்து பார்த்தா ஒரு பிரியமான குழந்தையா தொடங்கி, ஆமா, மும்மூர்த்திகளை விட உயர்ந்த பிரபஞ்சத்தின் அதிபதியா உயர்ந்து, அப்புறம் மரண நேரத்துல காக்கிற தனிப்பட்ட பாதுகாவலரா மாறி, கடைசியில பொய்யே அறியாத சிவன் போற்றும் மெய்ப்பொருளா நிலை பெறுகிறார். அருமை. இது ஒரு அழகான முழுமையான வட்டம். ஒரு தனிப்பட்ட பாசமான உறவுல இளங்குஞ்சர செழுங்கன்றே. ஆமா, அப்புறம்
பிரபஞ்சத்துல அவரோட முக்கியத்துவத்தை மூவர்த்தமை மறித்தே நிலைநிறுத்துது. திரும்பவும் தனிப்பட்ட பாதுகாப்புக்கான வேண்டுகோளுக்கு என்னை காத்திடுவாய் திரும்புது. கடைசியில அவரை அணுகக்கூடிய ஒரு தத்துவார்த்த உண்மையா மெய்ப்பொருளே. வரையறுக்குது. இது வழிபாட்டோட ஒரு முழுமையான சுழற்சி. உங்களை பொறுத்தவரை இந்த 4 பாடல்களும் ஒரே தெய்வத்தோட பல முகங்களை ஒரு பக்தன் எப்படி வெவ்வேறு சூழ்நிலைகள்ல பார்க்கறாங்கிறத காட்டுது. ஒரே நேரத்துல அவர் அன்புக்குரியவராகவும் அஞ்சத்தக்கவராகவும் இருக்கிறார். அணுகிறதுக்கு எளியவராகவும் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாவும் இருக்கிறார். பக்திங்கிறது அன்பையும் பிரமிப்பையும் நெருக்கத்தையும் கம்பீரத்தையும் ஒன்னா வச்சிருக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த சான்று. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த 10வது பாடல் விநாயகரை மெய்ப்பொருளேன்னு சொல்லுது. அதாவது உண்மையான சாரம், இல்லனா தி அல்டிமேட் ரியாலிட்டி. இது ஒரு ரொம்ப ஆழமான சொல். நீங்க ஆராயிற எந்த ஒரு நம்பிக்கையிலயோ இல்ல அறிவுத்துறையிலயோ நீங்க எதை மெய்ப்பொருள்னு நினைக்கிறீங்க? மத்த எல்லாமே எதோட வந்து இணையுதோ, எது மாறாம இருக்கோ, அந்த அசைக்க முடியாத அடிப்படை உண்மை எது? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.